plus IB divided by C plus ID. ஓகேயா? ஸோ நம்ம இப்போ எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா காஞ்சுகேட் எடுக்கணும். டிவைஸருக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். டிவைஸருக்கு காஞ்சுகேட்னா என்ன? காஞ்சுகேட்னா நம்ம சிம்பிளாக மாற்றணும். ஸோ சி ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ப்ளஸ் இருக்குது, அதனால் நம்ம போட போகிற சைன் வந்து மைனஸ். ஸோ சி மைனஸ் ஐடி. ஓகேயா? ஸோ இது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் பார்த்துருப்பீங்க. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் வரும். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய காஞ்சுகேட் எடுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போது ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை சி ப்ளஸ் ஐடி. ஸோ நம்ம இப்போ எடுக்க போகிற காஞ்சுகேட் என்ன? டிவைஸருக்கு காஞ்சுகேட் எடுத்திருக்கோம். ஸோ சி மைனஸ் ஐடி மேலேயும் அதே தான் மல்டிபிள் அண்ட் டிவைட் பை சி மைனஸ் ஐடியால் பண்ணணும். புரிஞ்சுதா அது? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வரும்போது ஏசி ஃபஸ்ட்டு 2 ரியல் நம்பர். ஸோ நம்மளுக்கு எப்படி இருந்தது ஃபார்மு? நியூமரேட்டரில் மட்டும் சி மைனஸ் ஐடின்னு இருக்கும். ஓகேயா? நியூமரேட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் அண்ட் ரியலை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இமேஜினரி அண்ட் இமேஜினரியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது மொத்தமும் வந்து ரியல் பார்ட். ஓகேயா? மல்டிப்ளிகேஷனில் வரும்போது இப்படி தான் வரும். ஸோ இது மொத்தமும் ரியல் பார்ட். அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு ஏடியை டிசியை மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஏடியை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து நியூமரேட்டரோட இமேஜினரி நம்பர். ஸோ கீழே பார்த்தா என்ன ஆகும்? சி ப்ளஸ் ஐடி சி மைனஸ் ஐடி, அதாவது டினாமினேட்டரில் இருக்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஏங்கிறது என்ன? சி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஐடி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ சி ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயருங்கிறது என்ன? ஐ ஸ்கொயருங்கிறது -1 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் -1 இன்ட்டு டி ஸ்கொயர். ஓகே? ஸோ சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆகிடும் அது. ஸோ டினாமினேட்டரோட வேல்யூ இது. ஓகே? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? ஏசி ப்ளஸ் பிடி டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐ போட்டுட்டு பிசி மைனஸ் ஏடி டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ சம் சொல்லித்தரேன். ஸோ டிவைட் 2 + 5i by 7 - 4i. ஓகே? இதுதான் சம்மு. 2 + 5i டிவைடட் பை 7 - 4i. ஓகேவா? ஸோ இதில் 2ம் 7ம் ரியல் பார்ட்டு, 5ம் 4ம் இமேஜினரி நம்பர்ஸ். ஓகே? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? ஏசி ஃபஸ்ட்டு. ஸோ 14 ஏங்கிறது 2 இன்ட்டு 7 ஏசி ப்ளஸ் பிடி. ஸோ 5 இன்ட்டு 4. ஓகேவா? ஸோ 2 + 5i divided by 7 - 4i equal to
2 into 4, 2 into 7 plus 5 into 4. Okay. Divided by c square plus d square. ப்ளஸ் இப்போ இது வந்து ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்டுக்கு வரலாம். ஸோ ஐ இருந்தது அப்படின்னா பிசி போடணும். ஓகே, ஸோ பிசின்னு என்ன, 5 into 7. ஓகே, மைனஸ் ஏடி 2 into 4 divided by c square plus d square. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும், 14 plus 20 divided by 49 plus 36 plus I 35 minus 8 divided by 49 plus 36. ஓகேவா அது? ஸோ 34 by 34 by 5 remaining on 85. Okay, 34 plus 85. Okay, plus I into 35 minus 8. 35 minus 8 na 27. 27 by 85. So real partல வந்து 34 by 85. Imaginary part plus I 27 by 85. ஸோ இதுதான் வந்து டிவிஷனல் பார்ட். ஓகேவா?